தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பதிவில் மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது முற்றிலும் டெக்னீஷியனான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 16/1/2025 கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா 1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா மொத்தம் 41 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில். நம்ம ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங் 41. ஸோ இது ஓவரால் இந்தியாவில் அகமதாபாத், குஜராத் அண்டு தான் வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை தோல் ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ முற்றிலும் பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான வெப்சைட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் இயர்ஸ் 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரிக்கு 3 கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டு 5 இயர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட் 500, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் உமன்ஸ் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 2 தான் இருக்கும். ஒன்று ரிட்டன் எக்ஸாம் மற்றும் செலெக்ஷன் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தோன்னா இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா CLRI.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் சைன் காப்பியை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை டெக்னிக்கல் நம்ம ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதும். ஐடிஐ சர்டிஃபிகேட் அண்ட் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க 17/1/2025 16/2/2025. ஸோ இதுக்கான எப்படி அப்ளை பண்ணுங்கிறது லிங்க்கே கொடுக்குறேன். ஸோ இதான் அஃபிஷியலாக கொடுத்துருக்கூடிய இந்த வெப்சைட்டு. ஸோ நம்ம இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா கீழே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா போஸ்ட் அப்ளை ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேரியஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணாலே போதும். ஸோ அதை நம்ம அந்த எந்த கேட்டகரின்னு கரெக்டாக நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். அண்ட் தென் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி, எஸ்சி/எஸ்டி அப்படிங்கிற கம்யூனிட்டியை கொடுத்துக்கணும். ஸோ நம்ம ஆணாக இருந்தால் மிஸ்டர், கேர்ள்ஸாக இருந்தால் மிஸ்ஸஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். இமெயில் ஐடி அண்ட் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டுனா அவ்வளோதான், நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி ஜென்ரேட் ஆயிருங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்பிக்கை குரல் சேனல் வழியாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.